சிறகடி காசு அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து மீனா கிட்ட பேசுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "எப்படிதான் வந்து இவ்ளோ வருஷமா வந்து இவ்ளோ உண்மைய மறைச்சுட்ருக்க? என்னால கொஞ்சம் கூட என்னால மறைச்சுட்டே இருக்க முடியல. எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் இப்பயே வந்து நான் அவர்ட்ட சொல்ல போறேன். இதுக்கு மேல இந்த உண்மைய வந்து என்னால மறைச்சு வச்சிருக்க முடியல." அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா, அவங்க மனசாட்சிய உடைச்சுட்டு போறாங்க. ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி வந்து "தயவு செய்து சொல்லாதீங்க மீனா, சொல்லாதீங்க மீனான்னு" சொல்லிட்டு அவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க. உடனே அங்க இருந்து கத்திய எடுத்து ரோகிணி அவங்க கைய வந்து கட் பண்ணிக்க போறாங்க. மீனா அந்த கத்திய எடுத்து கீழ தூக்கி போட்டாங்க. உடனே முத்து வந்து "என்ன சவுண்டு மீனான்னு?" கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு மீனா சமாளிச்சிடுறாங்க. இந்த மாரி ரோகிணி நான் செத்துருவேன், செத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறனால, மீனா உண்மைய வெளிய சொல்ல முடியாம ரொம்பவே துடிதுடிச்சு போயிருக்காங்க. இப்படி வந்து குடும்பத்துக்கு நம்பளும் சேர்ந்து துரோகம் பண்றோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவங்க மனச கொல்லுது. ஸோ மீனா பார்த்தீங்க அப்படின்னா, கடவுளே ஏன் தான் என்கிட்ட போய் இந்த விஷயத்த வந்து கண்ல காமிச்சீங்களோ? இப்ப நான் வந்து குற்ற உணர்ச்சியில இவளோட பழி பாவத்தெல்லாம் நான் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே வேதனைப்படுறாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணினால தான். ரோகிணி செய்ற தப்பையும் செஞ்சுட்டு, இந்த விஷயம் வந்து மீனாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால, அவங்களையும் வெளிய சொல்ல விடாம இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் மட்டும் முத்துவுக்கோ, இல்ல விஜயாவுக்கோ தெரிஞ்சா கண்டிப்பா ரோகிணிய சும்மாவே விட மாட்டாங்க. இந்த விஷயம் மீனாக்கு தெரிஞ்சிருக்கவே கூடாது. மீனாவ தவிர ஃபேமிலில யாருக்கு தெரிஞ்சாலும் இந்த விஷயம் வெளிய வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போது? இந்த விஷயம் எப்படி வெளிய கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.